அக்கா, எனக்கு ஒரு டவுட்டுக்கா. என்ன? இல்ல, இப்போ நம்ம ஒருத்தவங்கள அடிக்கிறோம். அடி வாங்கும்போது அவங்க உயிரோட இருந்து லேட்டா உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப எதுக்கு இதை கேக்குற? இல்லக்கா, கடைசியா அவளை அடிச்சு டார்ச்சர் பண்ணது நாம தான். நாம அடிச்சதுனாலதான் அவ செத்து போனாலோ? என்னடி இவ? ஏன்டி இப்படி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? இந்த பாரு, நாம அடிச்சு அவ செத்து இருந்தா அந்த பாடி அந்த ஸ்பாட்ல தான் இருந்திருக்கணும். மாந்தோப்புக்கு எப்படி போகும்? இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமாக்கா, அப்ப யாரோ அவளை அங்க இருந்து மாந்தோப்புக்கு எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிருக்காங்களோ? ஏன்க்கா அப்படி பாக்குற? டிஸ்போஸ் பண்ணிருக்கணும்னா அப்போ நாம தானே அடிச்சோன்னு அர்த்தமாயிடும். ஆமாக்கா. ஏங்கா, ஒருவேளை விஜய் அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது ஏதாவது நடந்து செத்து போயிருப்பாளோ? ஏய், ஏண்டி திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க? மா, நீ யோசிச்சது எல்லாம் போதும், விடு. சும்மா எதையாவது பேசி தேவையில்லாம பீதியை கிளப்பிட்ட. கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு, அதுவே போதும். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுக்கா. உனக்கு புரிய வேண்டாம், நீ அமைதியா இரு. நாம அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவ நல்லதா இருந்தா. கிளம்புனதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் தான் அவளை கூட்டிட்டு போய் கொன்னு மாந்தோப்புல போட்டிருக்கணும். அக்கா, அப்ப இதுல வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்றியா? அதை தடடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ, அப்போ அது வேற யாராக்கா இருக்கும்? யாருக்கு தெரியும்? என்னக்கா இது? நம்ம எப்படி எப்படியோலாம் வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சேக்கா. ஏய், புலம்பாம இருடி. கண்மணி,